அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தொட்டது பொன்னாகும், பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கும் 2 விதமான யோக கிரக சேர்க்கை பற்றி நம்ம இன்றைக்கி முழுசாக பார்க்கலாம். சில கிரக சேர்க்கைகள் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் தோஷமாக கூறப்பட்டாலும் நல்ல யோக பாக்கியங்களை அனுபவிக்கிற அமைப்பும் அந்த கிரக சேர்க்கை தான் கொடுக்குது. நிறைய தோஷங்களை நம்ம சொல்லிக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த மாதிரி கிரக சேர்க்கை உள்ளவங்க தான் ஒரு நாட்டை ஆள்றது, ஒரு கிராமத்தை ஆள்றது, ஒரு தாலுக்காவை ஆள்றது, அந்த அளவுக்கு பெரிய செலிப்ரிட்டியாக மற்றவங்களுக்கு தலைமை தாங்குகிற பொறுப்பு வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய யோகத்தையும் அந்த கிரக சேர்க்கை கொடுத்துட்டு போயிடும். அந்த வகையில் இப்படி 2 விதமான யோகத்தை நம்ம இன்றைக்கி கையில் எடுத்துருக்கோம். அது இந்த ஜாதகத்தில் எப்படி ஒர்க் ஆனது, அதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தோடு நம்ம பார்த்துருவோம். எப்போயுமே நம்ம உதாரண ஜாதகம் இல்லாமல் விளக்குறது கிடையாது. இப்போ இந்த ஜாதகத்துலேயும் அந்த யோகம் எப்படி வேலை செஞ்சுது, அது என்ன யோகம், அது எப்படி இவர் சக்ஸஸ் ஆனார், அதை எப்படி இவர் பயன்படுத்தினார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். இப்போ இந்த திரையில் தெரியுற இந்த ஜாதகத்தை பாருங்கள். இதில் மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு. விருச்சிகம் கேட்டை 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி பார்த்திங்கன்னா தனுஷில் போய் குரு ஆட்சி ஆகிட்டார். ராசியாதிபதி விருச்சிகத்திலேயே செவ்வாயும் ஆட்சி ஆகிருக்கிறார். லக்னாதிபதியும் ஆட்சி, ராசியாதிபதியும் ஆட்சி. ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல போய் குரு ஆட்சி, லக்னாதிபதி போய் ஆட்சி ஆகிருக்கிறாரு. அடுத்து 1 டிகிரி வித்தியாசத்துலேயே ராகு பார்த்திங்கன்னா குருவை கிரகணப்படுத்தியிருக்கு. அடுத்து 6 டிகிரி வித்தியாசத்தில் சூரியன் அங்கே அஸ்தங்கப்படுத்துகிறாரு. ராகு 1 டிகிரி வித்தியாசத்தில் கிரகணப்படுத்துகிறாரு. அப்படி இருந்தும் இந்த குரு பார்த்திங்கன்னா இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. நான் அந்த ஜாதகத்தை எடுத்தோன்னே சொல்லிட்டேன், ஐயா நீங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த பேங்கிங் செக்டர், நிதி நிறுவனங்கள் பணம் கொடுத்து வாங்குகிற தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு ஜீவனங்கிறது இருக்குது. இது சம்மந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் கை வச்சு அது மூலம் உங்களுக்கு பெரிய வளர்ச்சிங்கிறது இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி நான் பலன் சொல்லியிருந்தேன். ஆமாம் சார், நான் பேங்கில் நகை மதிப்பீட்டாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் பர்மனெண்ட் கிடையாது, டெம்பரவரி தான். எனக்கு எத்தனை நகை அடவு வைக்க வர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது எனக்கு கமிஷன் பேசிட்டு தான் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி ஜாதகர் சொன்னார். பொதுவாக ராகு கேதுக்கள் ஒரு கிரகத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கி பீடிக்கும் போது அது அதுவும் 1 டிகிரி 2 டிகிரிலாம் ரொம்ப நெருங்கி பீடிக்கும் போது அந்த கிரகம் முழுவதுமாக செயல் எழுந்துரும்னு சொல்லி தான் நம்ம நிறைய இதுகளை பார்த்துருக்கோம். டிகிரி வைஸ் போகும்போது 2 டிகிரி 3 டிகிரி நெருங்கிட்டுனா சுத்தமாகவே அந்த கிரகத்தோட காரக அமைப்புகள் சுத்தமாகவே கிடைக்காதுன்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாக இருந்து அதை ராகு கேதுகள் கிரகணப்படுத்தும் போது எந்த சூழ்நிலையும் முழுவதுமாக அதால் கிரகணப்படுத்த முடியாது. 1 டிகிரியில் கிரகணப்படுத்தினாலுமே அந்த ஒரு 40% வலுங்கிறது கட்டாயமாக இருக்கும். ஒரு 0 டிகிரியில் கிரகணம் ஆகிட்டுனா கூட அதெல்லாம் முழுவதுமாக பலன் இழக்காது. அந்த கிரகத்துக்கு ஒளி அமைப்பும் இருக்கும், பார்வை பலனும் இருக்கும், ஸ்தான பலமும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆட்சி உச்சமாக இருந்தால் அந்தமாரி ஒரு அமைப்புங்கிறது வந்துடுது. இந்த ஜாதகத்துலேயும் 100% வலு இல்லைனாலும் 40% 40 மார்க் வாங்கி இங்கே குரு ஒரு நல்ல வலுவோடு தான் இருக்கிறாரு. கிரகணமானாலும் அஸ்தங்கமானாலும் அவர் செயல்பட்டுட்டு தான் இருக்கிறாரு. நான் அதனால் கிரகணம் ஆகிட்டு 0 பலனுக்கு நான் எடுக்கலை. நான் அவரோட தொழிலை வச்சு தான் நான் இப்படி தான் இந்த தொழிலில் தான் இருப்பீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆமாம் சார், நான் நகை மதிப்பீட்டாளராக இருக்கிறேன்னு அவர் சொல்லிட்டார். அப்புறம் எப்படி ஒரு பல தலைமைக்கு சொத்து சேர்த்தாரு, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குருவும் ராகுவும் சேர்ந்துட்டா குருச்சண்டால யோகம்னு சொல்லுவோம். அந்த பேர்லேயே இருக்குது. அந்த குருவும் ராகுவும் சேர்ந்துட்டுனா பணத்துக்காக எந்த சூழ்நிலையும் என்ன வேணாலும் செய்வாங்க. பணங்கிறது ஒரு பெரிய தாரக மந்திரமாகவே வச்சுருப்பாங்க சார். அது வாழ்க்கையில் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அந்த தசாபதிகள் ஏற்ப அதில் அவங்க ஜெயிச்சும் காட்டுருவாங்க. குரு சண்டால யோகங்கிறதுனால சண்டாலாங்கிற பேர் எடுக்கிற அளவுக்கு அந்த குரு அந்த பணத்தை ஒரு மோகத்தை அந்த ராகு தூண்டிடும். ராகு எதாக இருந்தாலும் பெருசாக விரிவுபடுத்தி பிரமாண்டப்படுத்தும் எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா குருவோடு சேரும்போது பேரு, புகழ், அந்தஸ்து, பணம் இது எல்லாத்துலேயும் ஒரு உயர் இடத்துக்கு கொண்டு போயிடும். ஊர் விட்டு ஊர் போவாங்க, வெளிநாடுகளுக்கு போவாங்க, கோல்டு சம்மந்தமாக பணம் சம்மந்தமான தொழில் பண்ணுவாங்க. பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுத்துரும். குருச்சண்டால யோகங்கிறது வெளியூர் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க. பணம் பற்றி புரிதல் இருக்கும். நிறைய பேருக்கு பணத்தை கொடுத்து வாங்குவாங்க. இவங்க கை வைக்கிறது எல்லாமே பொண்ணாக மாறுற அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி குருச்சண்டால யோகம் உள்ளவங்க சாதாரணமாக சிம்பிளாக போய் இதில் இன்வெஸ்ட் பண்ணாலே அது 10 மடங்கு 20 மடங்கு கொடுக்குற அமைப்பெல்லாம் கொடுக்குறது இந்த குருச்சண்டால யோகங்கிறது ஒரு விசேஷமான அமைப்பு. இதில் குரு ஆட்சி உச்சமான இடங்கள் எல்லாம் ராகு கேதுகள் கிரகணம் படிக்கும்போது இது குரு ரொம்ப அசுர பலத்தோடு தான் இருப்பார். ரொம்ப விசேஷமான அமைப்பாகவே போயிடும். இதில் உங்களுக்கு
சரி, இந்த குருச்சண்டா யோகத்தை வச்சு இந்த ஜாதகர் பேங்கில் வேலை பார்த்துக்கிட்டு எப்படி ஒரு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்தாரு. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். இதன் மூலம் இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிருகுமங்கல யோகத்தில் இருக்குது. சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தில் இருக்குது. இதில் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து பிருகுமங்கல யோகங்கிறது ஒரு விசேஷமான அமைப்பு. ஒரு ஜாதகத்தில் செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்துட்டாலே அது சொத்து சம்மந்தமான விஷயங்களில் ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவல் கொண்டு போகும். பூமி வாங்கி வைக்கிறது, கட்டடம் கட்டி வாடகைக்கு விடுறது, இவங்க கை வைக்கிற எல்லா சொத்து சம்மந்த விஷயங்களும் வந்து பல மடங்கு லாபத்தில் போய் முடியும் அப்படிங்கிற அமைப்பு வலுவாகவே உண்டு. அதனால தான் அந்த ஜாதகர் தனக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்திலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இடத்த வாங்கி போடுறாரு. இவர் வாங்கி போடுற நேரம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வருது, ஏர்போர்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு குறுகிய காலத்திலே பல கோடிக்கு இது வந்து பெரிய சொத்தாக மாறி போச்சு இந்த ஜாதகத்துக்கு. பல பேர் வந்து எனக்கு இந்த இடம் வேண்டாம், எப்படியாவது இவங்க தள்ள கட்டிட்டு போகணும்னு நினச்சி இவங்களை ரொம்ப கம்பல் பண்ணி அந்த இடத்த கொடுத்துட்டு போனாங்க ரொம்ப குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு. ஆனால் குறுகிய காலத்திலே அது வந்து ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்கிறார் இவர். அந்த நேரத்தில் வந்து ஏர்போர்ட் வருது, ரயில்வே ஸ்டேஷன் வருது அப்படின்னு சொல்லி பல சூழ்நிலைக்கு அப்புறம் இந்த ஜாதகத்துக்கு இப்போ பல கோடி ரூபா சொத்தாக அது வந்து மாறி நிற்கிது. இதுக்கு காரணம் ராகுவும் குரு சேர்ந்து குருச்சாண்டல யோகம் இருந்து அதில் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு பணத்தை வச்சு பணம் பண்ணுறாரு. அதில் உங்களுக்கு பிருகுமங்கல யோகம் இருக்கிறதுனால இந்த ஜாதகத்துக்கு அதில் கை வைக்கிறது பெரிய லெவலில் எக்ஸ்ட்ரீமாக போய் பெரிய வைரலான ஒரு சொத்தாக மாறி நிற்குது. இப்போ ஒரு பல கோடிக்கு அதிபதி ஆகிட்டார். சாதாரண பேங்கில் அவர் வந்து நகை மதிப்பீட்டாளராக இருந்தவர் இப்போ பல கோடி சொத்துக்கு அதிபதி ஆகிட்டார் இந்த ஜாதகர். சரி, இவர் ஏன் வந்து பர்மனெண்ட் வேலை கிடைக்கல? அப்போ வந்து ராகு குரு சூரியன் சேர்க்கை வந்து நன்மை தான் செய்யுமா, தோஷமே செய்யாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் வந்து தோஷத்தையும் செய்யும். இது வந்து உங்களுக்கு இந்த செட்டப்பில் உங்களுக்கு ராகு சேர்ந்ததுனால தான் இவங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டு அரசு வேலைங்கிறது கிடைக்கல. அவர் வந்து டெம்பரவரியாக தான் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இவருக்கு வந்து சந்திர மகாதசை தான் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போது 2015 2025 வரை சந்திர மகாதசை நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய சொத்து சுகத்தை வாங்கி சேர்த்துருக்காரு. இருந்தாலும் இவருக்கு 6ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து நெருங்கி பிடிச்சிருக்கிறார் இல்லையா, இவருக்கு சிறுநீரகம் சம்மந்தமான கொஞ்சம் ப்ராப்ளத்துக்காக ஒரு அறுவை சிகிச்சையெல்லாம் கூட இவர் பண்ணியிருக்கிறார். அது சம்மந்தமான ப்ராப்ளமும் இவருக்கு வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் இந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா மூளை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமும் இது வந்து கொடுக்கும். ஏன்னா லக்னாதிபதி இல்லையா, அவர் மூளை. அப்போ கிட்னி சம்மந்தமான ப்ராப்ளம் 6ஆம் அதிபதி கிரகணப்படுத்தலாம் கொடுத்துருக்கு. தலை சார்ந்த பிரச்சனையும் வருங்காலத்தில் இந்த ஜாதகத்துக்கு ராகு திசையில் அந்த மாதிரி ப்ராப்ளத்தையும் கண்டிப்பாக இது கொடுக்கும். தோஷத்தையும் கொடுக்கும், யோகத்தையும் கொடுக்கும். முதல்ல யோகத்தை கொடுத்துருக்கு, பிற்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனையும் இந்த ஜாதகத்துக்கு கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 உங்களுக்கு வந்து செவ்வாய் மகாதசை ஆரம்பிக்குது. நான் வந்து சொல்லிட்டேன், இப்போ செவ்வாய் மகாதசை ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து பேங்கிங் வேலையிலேருந்து பேங்கிங் செக்டர்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியாகி வந்து ரியல் எஸ்டேட்டை நீங்கள் வந்து முழு தொழிலாக பண்ணுவீங்க சார். இது இருமா நீங்கள் பேங்க் வேலைக்கு போக மாட்டீங்க. இந்த இடத்த வாங்கி விற்கிறது போன்ற தொழில்கள் தான் உங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆட்சி பெற்ற கிரகங்கள் தசை நடத்தும் போது சொந்த தொழிலை நோக்கி தான் போக வைக்கமே வச்சு ஒரு வேலையில் போய் உங்களுக்கு வந்து அடிமை வேலை பார்க்க விடாது. ஏன்னா ஒரு கிரகம் வலுவாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு தலை குனிஞ்சு வேலை செய்ய வாங்க விடாது. இந்த ஜாதகத்துலேயும் உங்களுக்கு செவ்வாய் வலுப்பட்டதால் சொத்து வாங்கி விற்கிற அந்த டாக்குமெண்டேஷன் அமைப்பில் தான் இவர் போவார் நான் சொன்னேன். அதேமாதிரி நான் பத்திரப்பதிவு ஆஃபீஸ்லேயே நான் வந்து தனியாக வந்து ரைட்டு சம்மந்தமாக ஒரு ஆஃபீஸ் வைக்க போகிறேன். சொத்து வாங்கி விற்கிறது எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் அது சம்மந்தமாக லிங்கெலாம் வருது சார், நான் வேலையை விட போகிறேன் தான் அந்த ஜாதகரே சொல்லியிருந்தார். சரி, இந்த அஷ்டமாதியோட சேர்ந்த சுக்கிரன் வந்து எதுவுமே செய்ய மாட்டார்னா இந்த செவ்வாய் தசையில் அதுக்கு ஒரு ப்ராப்ளத்தை கொடுப்பாரு. அதுக்கு நான் பலன் சொல்லிட்டேன். சார் இந்த ஆல்ரெடி இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் போய் சிக்கியிருப்பீங்க, இது சம்மந்தமான ப்ராப்ளம் உங்களுக்கு அடுத்த வருஷத்தில் வரப்போகுது, இது உங்களுக்கு ஒரு மேஜராக வந்து கௌரவ குறைச்சலை கொடுக்கும் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆமாம் சார், இந்த ப்ராப்ளத்தில் நான் ஆல்ரெடி இதை கேட்குறதுக்கு நான் உங்களுக்கு ஃபோனே பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு, இது எப்படி போய் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அது என்ன ப்ராப்ளமாக இருக்கும், அது எது ரிலேட்டடாக நான் பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். மீண்டும் நான் ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.